சாத்திய கூரை ஆராய்ந்திடாமல் நித்திய தரிசனம் தருபவரே, பிரயோஜனம் இல்லா எவரையும் அழைத்து உயர்த்திடும் ஆற்றலை உடையவரே, ஆபிராம் ஆபிரகாமாகிடலாம், ஒருவன் ஆயிரமாய் மாறிடலாம், ஒருவனாயிருக்கையில் அழைத்தவரே, ஆயிரமாக்கி மகிழ்பவரே, சொன்னதை பிசகாமல் செய்பவரே, யாவே வைராக்கியம் உடையவரே. பார்வோனின் கூட்டம் எடுத்து கொண்டாலும் போனதை திரும்பிட செய்பவரே, லோத்துகள் என்னை பிரிந்து சென்றாலும் திசைகளை எனக்காக திறப்பவரே, பாதைகள் தெரியாத நாட்களிலே வார்த்தையால் வழித்தடம் அமைத்தவரே, ஒருவனாயிருக்கையில் அழைத்தவரே, ஆயிரமாக்கி மகிழ்ந்தவரே, சொன்னதை பிசகாமல் செய்பவரே, யாவே வைராக்கியம் உடையவரே. சொன்னது எல்லாம் ஒரு காலம் வந்தாலும் சொன்னவர் ஒரு காலமும் விலகவில்லை, தாமதமாகி வருஷங்களானாலும் வார்த்தையின் சாராம்சம் குறையவில்லை, கானானை சேர்ந்ததும் தெரிந்து கொண்டே சுமந்தவர் மேலான கானான் ஒருவனாயிருக்கையில் அழைத்தவரே, ஆயிரமாக்கி மகிழ்பவரே, சொன்னதை பிசகாமல் செய்பவரே, யாவே வைராக்கியம் உடையவரே, ஒருவனாயிருக்கையில் அழைத்தவரே, ஆயிரமாக்கி மகிழ்பவரே, சொன்னதை பிசகாமல் செய்பவரே, யாவே வைராக்கியம் உடையவரே.
சோத்திரம்மா, நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? இப்ப பாட்டையர்ல பாட்டகர்ல. உங்களுக்கு சொந்த ஊர் எந்த ஊரு? பாட்டையர். நீங்க இருந்து இவ்வளவு நாள் இருந்தது எங்கம்மா? இப்ப இங்க இருந்து இப்போ 6 மாசம் இங்க இருக்கிறேன். அதுக்கு முந்தி நாங்க பொள்ளாச்சியில இருந்தோம். உங்க கால்ல என்ன பிரச்சனைமா? கால்ல ஆணி குத்தி வந்து ஆணி குத்தி ஆஸ்பத்திரிக்கு ஊசி போட்டு ஒண்ணும் செய்யாது சொன்னாரு. அப்புறம் அதுல நீர் வந்து ஆபரேஷன் பண்ணிட்டாரு. ஆபரேஷன் பண்ணிட்டு 2 லட்சம் வரை செலவாயிடுச்சு அதுல. அது அப்புறம் சர்ஜரி பண்ண சொன்னாங்க. சர்ஜரி பண்ணல. நாங்க நான் நம்பிக்கையோடு இருந்தேன். அப்புறம் கடைசிக்கு அது கால் பயங்கர வீக்கா இடங்கள்ல ஜோமுன்னு ஒண்ணுமே அப்ப இங்க வந்து இங்க எப்படி கேள்விப்பட்டீங்க? இங்க நீங்க அங்க பொள்ளாச்சி வந்தது பாத்துருக்கோம். சரி சரி. இங்க வந்து எங்க பொழுதார் கொண்டாடி கூட்டி வந்தா வாங்க எங்க ஜோம் பண்ணி வரலாம்னு நினைச்சிட்டு சரி வந்து அப்படி ஜோம் பண்ணிட்டு அன்னைக்கு என் கால வீக்க ரொம்ப குறைச்சி. 2 வருஷமா உங்க கால் வீங்கியே தான் இருக்குமா? ஆமா வீக்கா நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. கஷ்டம். அப்புறம் அங்க ஃபர்ஸ்ட் ரொம்ப வீக்கமா வந்து அப்புறம் ஆண்டவர் எங்க டாக்டர்ட்ட போய் சுகமாகல. ஒண்ணும் சரியில்லை. இங்க வந்து ஜோமன உடனே வீக்கத்துல குறைச்சி. அல்லேலூயா சோத்திரம். சரி. இப்ப எத்தனை மாசமா அங்க வந்துட்டு இருக்கீங்க? இப்ப 3 மாசம். நீங்க முதல் ஞாயிற்றுக்கிழமை வந்து 2வது ஞாயிற்றுக்கிழமை வந்து இப்ப 3வது ஞாயிற்றுக்கிழமையா நீங்க வந்திருக்கீங்க. 3வது மாசமா வந்திருக்கீங்க. இப்ப வீக்கெல்லாம் வத்திருச்சு. வேற என்ன? சரி ரோஹிணி, உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க? எங்க வீட்டுல நானும் பையன் மருமக இருக்குது. அப்போ உங்க வீட்டுல எல்லாருக்கும் இப்ப சந்தோஷமா? உங்களுக்கு இப்படி பொண்ணு ஆறிட்டு சந்தோஷம். பையனு கூட இந்த காலை சொன்னேன். அங்க போய் தான் எனக்கு கால ஒரு சுகம் கொடுத்துருக்காங்க. இப்ப உலகம் முழுக்க எத்தனையோ இப்படி காலில் பொண்ணு உங்க பிரச்சனை வியாதியஸ்தெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நீங்க சுகம் பெற்றிருக்கீங்க. என்ன சொல்றீங்க? அவங்களுக்கு சொல்லி இந்த இடத்துக்கு போங்க. எந்த இடத்துக்கு போகணும்? திராட்சை தோட்டத்துக்கு. நீங்க தொடர்ந்து விசுவாசி, எசப்பா உங்களுக்கு முழு சுகத்தை கொடுப்பாங்க. காலில் பொண்ணு இருந்ததா சொன்னீங்களே, நல்லா ஆறிட்டு போது எத்தனை வருஷத்துக்கு முன்னால? அது ஒரு 5 வருஷம் இருக்கும். சரி. நீங்க தான் திராட்சை பழ தோட்டம் அதுல ஜெபம் பண்ணோம்ல, சந்தைகள் போகும். ஆமா, அந்த தோட்டத்துக்கு வந்திருந்தோம். அப்ப 10 வருஷம் இருக்குமே. ஆமா, அதுல மாறிட்டோம். அவங்க அம்மா கால்ல புண்ணு இருந்ததா? கால் பூரா புண்ணு அழுகி போயிருச்சு. விரல அழுகி நீங்களே கூப்பிட்டு எழுந்து வர முடியல. சரி. நீங்க மேடையில இருந்து வந்து இறங்கி வந்து மற்றவங்க மேடையில ஜெபம் பண்ணீங்க. சரி. நீங்க இறங்கி வந்து ஜெபம் பண்ணீங்க. சரி. இதோட உங்களுக்கு எல்லாம் நல்லா சோமாயிரும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி அதுல இருந்து சோத்திரம் கால் சோமாயிடுச்சு. அதுல இருந்தே நாங்க வந்துகிட்டு இருக்கோம். அந்த நேரத்துல கால் அழுகி இருந்தது இல்லையா? பூரா நீர் அழுகி இருந்துச்சு. எழுப்பி வர முடியல. அங்கே மணல் தானே. ஆமா ஆமா ஆமா. மணல்லாம் காலில் ஒட்டிச்சு. நீங்க வராண்டான்னு சொல்லிட்டு நீங்க வந்து இறங்கி வந்து ஜெபம் பண்ணீங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
ஆதியாகமம் 26:12. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் 100 மடங்கு பலன் அடைந்தான். இது நடக்குமாங்க? 100 மடங்கு லாபம் கிடைக்குமா? எங்கேயாவது கிடைக்குமா? எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லவே இல்லை. மனுஷனாக பிறந்தால் உழைக்கணும், மனுஷனாக பிறந்தால் வேலைக்கு போகணும், மனுஷனாக பிறந்தால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், மனுஷனாக பிறந்தால் நிறைய பொறுப்புகள் கடமைகள் இருக்கும். பணம் சம்பாதிக்கிறது ஒரு முக்கியமான கடமை. இன்றைக்கி நிறைய பேர் பணம் சம்பாதிக்க முடியாமல் தடுமாறிட்டுருக்குறாங்க, பிஸ்னஸில் தடுமாறிட்டுருக்குறாங்க. எவ்வளோ பணம் போட்டாலும் திரும்ப வரமாட்டேங்குன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் மனிதனுடைய பலத்தினாலே செய்யும் பொழுது அப்படி தான் இருக்கும். நம்முடைய அறிவினாலே, நம்முடைய புத்தியினாலே நம்ம பிஸ்னஸ் பண்ணோம்னா லாபம் கிடைக்கும், கிடைச்சாலும் கொஞ்சமாக கிடைக்கும், இல்லைன்னா நஷ்டமாகும். ஆனால் கர்த்தருடைய துணையை கொண்டு நம்ம பிஸ்னஸ் ஆரம்பித்தோன்னா, அவர் நம்ம பக்கத்தில் இருந்தார்னா, என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் 100 மடங்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கும். நினச்சிருக்கவே மாட்டீங்க. 100 மடங்கு என்றால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு லாபம். அது தொடர்ந்து நிறைய பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க, நிறைய வேலைக்காரங்க உங்களுக்கு கிடைப்பாங்க, நிறைய இடங்களை வாங்குவீங்க, நிறைய வீடுகளை வாங்குவீங்க. உங்களை மாதிரி செல்வ செழிப்பாக யாருமே இருக்காது. இந்த பூமியிலே உங்களுடைய ஆஸ்திகளை கவுண்ட் பண்ணவே முடியாது. எப்போ தெரியுமா ஆண்டவர் உங்களோடு இருப்பார் என்றால், ஆண்டவர் உங்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார் என்றால், எவ்வளவு போட்டி இருந்தாலும், எவ்வளவு எதிர்ப்புகள் இருந்தாலும், இந்த உலகமே சேர்ந்து உங்களை எதிர்த்தாலும் நீங்கள் பெருகி கொண்டே இருப்பீர்கள். 100 மடங்கு லாபத்தை எடுத்துக்கொண்டே இருப்பீர்கள். ஆண்டவர் என்னோடு வாரும், என் பிஸ்னஸில் வாரும், என் பிஸ்னஸ் ஆசீர்வதின்னு கேட்டு பாருங்க, கர்த்தர் மகிமைப்படுவார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் இருக்கு செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இது சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தல்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று நான் வாழ்த்துகிறேன். இது நாளிலே உங்களை சந்திப்பது அதிக சந்தோஷம். சென்ற சனிக்கிழமை மார்த்தாண்டத்தில் நடைபெற்ற நம்முடைய விடுதலையின் ஊழியத்தை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதித்தார். கணக்கற்ற ஜனங்கள் புறப்பட்டு வந்தார்கள், இடமே காணவில்லை. நிறைய புதிய புதிய ஜனங்கள் வந்திருந்தார்கள். எப்படி நீங்கள் வந்தீர்கள் என்று கேட்டேன். நாங்கள் தொலைக்காட்சியில் உங்கள் நிகழ்ச்சிகளை பார்த்தோம் ஐயா, வந்தோம் என்று சொன்னாங்க. அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இன்னும் நிறைய பேர் நம்முடைய நிகழ்ச்சிகளை நிறைய பார்க்குறீங்க, ஆனால் கூட்டங்களுக்கு வருவதில்லை. வர வேணும்னு பிரயாசப்படுங்க, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்பொழுது கர்த்தர் நீங்கள் அங்கே வரும்படியான ஒரு வாசலை திறந்து தருவார். நிறைய அசுத்தாவிகள் புறப்பட்டு ஓடின ஜனங்கள் விடுதலை பெற்றார்கள். அநேக கேள்விக்குறிக்கு பதில் கிடைத்தது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அனைவருக்கும் நல்ல திருப்தியான சாப்பாடை அளிக்க கர்த்தர் உதவி செய்தார். நிறைய பேர் வாலண்டியரை வந்து உழைத்தார்கள், தாங்கினார்கள். கர்த்தர் அவர்களை எல்லாம் ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன், நன்றி செலுத்திக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த சனிக்கிழமை கர்த்தர் சித்தமானால் நமது ஊழியத்தின் தலைமையிடமாகிய ஆசிரியத்தில் வைத்து நம்முடைய விடுதலையின் கூட்டம் நடைபெறும். தமிழ்நாட்டில் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த கூட்டத்தில் பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, கூட்டத்தின் இறுதியில் அனைவருக்கும் சிறப்பான விருந்து பரிமாறப்படும். நமது ஊழியத்தின் சார்பாக 3 மாதங்களுக்கு ஒரு விசை நாம் இலவச பொருட்களை அங்கு வருகிற மக்களுக்கு நாம் அளிக்கின்றோம். கர்த்தரை அறியாதவர்களே வேறு இடங்களிலே எவ்வளவோ இலவச பொருட்களை கொடுத்து மக்களை கவர்கின்றார்கள். நான் உண்மையுள்ள தெய்வத்திற்கு, உயிருள்ள தெய்வத்திற்கு நாம் ஊழியம் செய்கிறோம். அங்கு வருகிற மக்கள், அநேக மக்கள் ஏழை மக்கள். அவர்களுக்கு இலவச பொருட்கள் கொடுக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோம். யாராவது ஏவப்பட்டால் என்னை தொடர்பு கொள்ளும்படியாக உங்களை அன்போடு அழைக்கின்றேன். ஊழியத்தின் சார்பாக நாசிரை தேவனுடைய மாளிகைக்குள்ளாக இருக்கிற அடைக்கலான் குருவி ஆவிக்குரிய முதிர்வுலத்திற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தினந்தோறும் நல்ல ஊழியர்கள் வந்து அங்கு இருப்பவர்களை ஜெபத்தில் நடத்துகிறார்கள். நல்ல உணவு அவர்களுக்கு பரிமாறப்படுகிறது. எனவே யாராவது ஆவிக்குரிய முதியோர் நாடினால் நீங்கள் தாராளமாக வரலாம். பேவர் பிளாக் ரோடு போடப்பட்டு அந்த இடம் முழுவதுமே அழகாக காட்சி அளிக்கிறது. நீங்கள் அதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். இது நாளில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக என்னாகமம் 11வது அதிகாரம் 4வது வசனம் முதல். பின்பு அவர்களுக்குள்ளே இருந்த அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை பொசிய கொடுப்பவர் யார்?
நாம் எகிப்தில் கரையமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொமட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கின்றோம். இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பதாக வேறொன்றும் இல்லையே என்று சொன்னார்கள். இந்த சம்பவம் நம்மை மிகவும் மிகவும் தொடுகிறது, சிந்திக்க வைக்கிறது, நிறைய பாடங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. அடிமைகளாக இருந்தவர்கள், சொல்ல முடியாத உபத்திரவங்களை சந்தித்தவர்கள், வாரினாலும் சாட்டையினாலும் இடைவிடாது அடிக்கப்பட்டவர்கள், அனாதைகளாக இருந்தவர்கள், 400 வருடங்களாய் வேதனைகளை சந்தித்த மக்களை கர்த்தர் கிருபையாக இறங்கி மோசே ஆரோனை அனுப்பி பலத்த அடையாளங்களை செய்து அவர்களை ஓங்கிய பயத்தோடு விடுவித்து கொண்டு வருகிறார். இவ்வளோ வருஷம் 430 வருஷமாக நம்ம அடிமைகளாக இருந்தோமே, ஆண்டவர் விடுதலை கொடுத்துருக்காரு என்று அவர்கள் எவ்வளவு நன்றியோடு இருந்திருக்கணும். ஒன்று. ரெண்டாவது, அவர்களை ஆண்டவர் கானானை நோக்கி நடத்தி செல்கிற பொழுது அவர்களை அதிகமாக நேசித்தபடியினாலும் நான் தானே அவர்களை அழைச்சிட்டு வந்திருக்கிறேன், எனவே நான் தான் அவர்களுக்கு உணவு கொடுப்பேன்னு சொல்லி காலையும் மாலையும் மன்னாவை பொடியை செய்து அவர்களுக்கு தேவதூதல் சாப்பிடுகிற சுவையான அந்த மன்னாவை கொடுத்து அவர்களுக்கு நல்ல போஷாக்கை கொடுத்து அவர்களை அழகாக நடத்தி கொண்டு வந்தார். ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை நடத்துவது போல அவர்கள் மீது அதிக அன்பு வைத்து ஆண்டவர் நடத்தி கொண்டே வந்தார். இதிலிருந்து நம்ம என்ன பாடம் படிக்கிறோம் அப்படின்னா, நாமும் கூட வியாதியினே எவ்வளோ வருடங்களாய் அடிமைப்பட்டு இருந்தாலும், கடன் பாரங்களினாலே நாம் எவ்வளவோ அடிமைப்பட்டு நாம் இருந்தாலும், பாவ பழக்கங்களிலே நாம் எத்தனையோ வருடங்களாய் அடிமைப்பட்டு இருந்தாலும், இன்னும் செய்வனைகளே மந்திரவாதங்களில் நாம் கெட்டப்பட்டு வைக்கப்பட்டிருந்தாலும், தேவன் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பொழுது அவர் நம்மை அதிலிருந்து விடுவித்து வெளியே கொண்டு வருகிறார். நம்ம அடிமைத்தனத்தை உடைக்கின்றார், சாபங்களை அவர் உடைக்கின்றார். எத்தனை வருட கட்டாக இருந்தாலும் அதை உடைக்கிறார். உடைத்து ஓங்கிய பயத்தோடு ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதமான வாழ்வுக்கு நேராக நடத்த ஆரம்பிக்கின்றார். இதுதான் உண்மை. இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்தவர் இன்றைக்கு உங்களையும் விடுவிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கின்றார். உங்களுக்கும் அவர் அதிசயங்களை செய்வதற்காக காத்திருக்கின்றார். எவ்வளோ பெரிய கட்டாக இருந்தாலும், சாபமாக இருந்தாலும், பாவமாக இருந்தாலும், விடவே முடியாதுன்னு உங்களுக்கு தோணா கூட அதை உடைத்து ஆண்டவர் உங்களை புதிய மனிதர்களாக்கி நடத்தி கொண்டு வருகிறார். இதுதான் இந்த முதல் பகுதியில் நான் காண்கின்ற காரியம். அடிமைத்தனத்தை உடைத்து இஸ்ரவேல் ஜனங்களை சுயாதீன வாழ்க்கையை நோக்கி நடத்தியவர் உங்களையும் அடிமைத்தனத்திலிருந்து, சகல அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார். ரெண்டாவது, உங்களுக்கு அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து, அடிமை வாழ்க்கையிலிருந்து வெளியே வந்த பிறகு உங்களை அவர் நடத்துகின்றவராக இருக்கின்றார். லட்ச இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னாவை கொடுத்து, மிக சிறப்பான உணவை கொடுத்து 40 வருடங்களாக நடத்தியவர் உங்களையும் அவர் நடத்துவதற்கு போதுமானவராக இருக்கின்றார். வேலை இல்லாமல் இருக்கலாம், இல்லைன்னா பல கடன் பாரங்களிலிருந்து நீங்கள் வெளியே வந்ததுனால வாழ்வாதாரமே இல்லாமல் இருக்கலாம், எல்லாம் உங்களை விட்டு போயிருக்கலாம், சாத்தா அவங்கள்ட்ட பறிச்சிருக்கலாம், பொல்லாத மனிதர்கள் பறித்திருக்கலாம், இல்லை என்றால் உங்களுக்கான வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கலாம், வழியே இல்லாமல் இருக்கலாம், வருமானமே இல்லாமல் இருக்கலாம், பரவாயில்லை. உங்கள் தேவன் இதெல்லாம் மத்தியில் உங்களை நடத்தி செல்வதற்கு போதுமானவராக இருக்கின்றார். இதெல்லாம் தாண்டி உங்களை நடத்துவதற்கு அவரால் முடியும். உங்கள் தேவைகளை சந்திப்பதற்கு முடியும். உங்களை வெட்கப்படாதபடி பாதுகாக்க ஆண்டவராலே முடியும். உங்களை அதிசயங்களை காண செய்ய ஆண்டவராலே முடியும். உங்களை நடத்துவார். ஒவ்வொரு நாளும் உங்களை அவர் போஷிப்பார். உங்களது தேவைகளை சரியானபடிக்கு சந்திப்பார். உங்களை வெட்கப்பட விட மாட்டார். இதுதான் நம்ம ஆண்டவருடைய குணாதிசயம். அவரை நம்பி நீங்கள் வந்துவிட்ட பிறகு, அவருக்காக வாழ ஆரம்பித்து விட்ட பிறகு, அவருக்காக ஊழியம் செய்ய ஆரம்பித்து விட்ட பிறகு, உங்கள் தேவை எதுவாக இருந்தாலும் அதை நம்முடைய ஆண்டவர் சந்திப்பார். அதை நீங்கள் மறந்துவிடவே கூடாது. அவர் மேலே இருந்து உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் இந்த பூமியில் எந்த மூலையிலே வசித்து கொண்டிருந்தாலும் சரி, எவ்வளோ பயங்கரமான ஒரு இடத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி, எவ்வளோ பயங்கரமான மக்களின் மத்தியில் வாழ்ந்தாலும் சரி, எல்லா வாசல்களும் மூடப்பட்டிருந்தாலும் சரி, நீங்கள் அவரை கூப்பிடும் பொழுது, நீங்கள் அவருக்காக வாழ ஆரம்பிக்கிற பொழுது, அவர் உங்களை கண்காணித்து கண்மணி போல பாதுகாத்து, ஒவ்வொரு நாள் என் மகன் சாப்பிட்டானா, என் மகனுக்கு எவ்வளவு தேவை, அதை நான் கொடுப்பேன் என்று ஆண்டவர் கணக்கு போட்டு உங்களை அதிசயமாக நடத்தி செல்பவராக இருக்கிறார். அரசியல் கட்சிகளை சார்ந்திருக்கிற எத்தனையோ தொண்டர்களை காண்கிறோம். சினிமா நடிகர்களை சார்ந்திருக்கிற எத்தனையோ தொண்டர்களை நாம் பார்க்கிறோம். ஒரு சிலருக்கு மிகப்பெரிய வாழ்வு கிடைக்கலாம், இல்லை என்று சொல்வதற்கில்லை. ஆனால் அவர்களை பின்பாய் செல்கிற எல்லா கடைநிலை தொண்டனுக்கும் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைக்குமா, ஒரு உயர்வு கிடைக்குமா, தலைவனுக்கு அவர்களை குறித்து தெரியுமா என்றால் நிச்சயமாக இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவை நம்பி பின் செல்கிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் எங்கிருந்தாலும் அவர் உங்களை அறிந்திருக்கிறார். என்ன பாடுபட்டாலும் அவர் அறிந்திருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய பிஸ்னஸில் எவ்வளவு தேவை இருந்தாலும், எத்தனை லட்சம் கோடி உங்களுக்கு தேவை இருந்தாலும் அதை அவர் அறிந்திருக்கிறார்.
அதை உங்களுக்கு தரவும் அவர் செய்கிறார். அதுதான் முக்கியமான பாயிண்ட். நமக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்குதுன்னு சொல்லி நம்மகிட்ட பழகிறவங்க எல்லாருக்குமே தெரியும். நம்ம எவ்வளோ தேவையின் மத்தியில் இருக்கிறோம்னு சொல்லி நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஒருத்தரும் தரமாட்டாங்க. ஒன்று அவர்களிடத்தில் கொடுக்குற அளவுக்கு இல்லை, இன்னொன்று அவர்கள் அறிந்தாலும் கொடுக்க வேண்டுங்கிற அவசியமும் இல்லை. ஏன் கொடுக்கணும்? நான் எனக்கே காரியங்கள் இருக்குது, எனக்கு ஆசைகள் இருக்குது, அவ்வளோதான். அந்த உலகத்து மக்களை குறை சொல்வதற்கு இல்லை. உங்களுக்கு எவ்வளோ தேவைகள் இருக்குது என்று நன்கு அறிந்திருந்தாலும் அவர்கள் பழகுவார்கள், அன்பாக இருப்பார்கள், ஆனால் பணத்தை தரமாட்டார்கள். கிறிஸ்து அப்படிப்பட்டவர் அல்ல. உங்களுக்கு தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். நிச்சயமாக ஆண்டவர் சந்திப்பார், நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பார். ஆண்டவர் என்று கதற பொழுது நான் வந்திருக்கிறேன் மகனை, கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் எடுத்து கொடுப்பார். எத்தனை முறை கேட்டாலும் எடுத்து கொடுப்பார். எவ்வளவு நீங்கள் கேட்டுக்கொண்டே இருந்தாலும் சலித்து போக மாட்டார். உங்களை வெறுக்க மாட்டார். உங்களை பார்த்து ஓட மாட்டார். நீ கூட்ட உடனே ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ண மாட்டார். இவனுக்கு வேறு வேலையே இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் நினைக்க மாட்டார். எத்தனை முறை உங்கள் வாழ்க்கையில் கேட்டுக்கொண்டே இருந்தாலும் உங்களுக்கு தருவார். உங்களை அவர் நடத்துவார். இந்த பூமியில் இருக்கிற காலம் மட்டும் அவர் உங்களை நடத்துவார். நித்தமும் கர்த்தர் உங்களை நடத்துவார். நித்தமும் உங்கள் தேவைகளை சந்திப்பார். நித்தமும் உங்களை போஷிப்பார். எப்படிப்பட்ட கடினமான சூழல் இருந்தாலும் உங்களை அழைத்து கொண்டு தூக்கி சுமந்து கொண்டு அதிலிருந்து வெளியே வரும்படியாக, தாண்டி செல்லும்படியாக ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். இதைத்தான் இந்த நாளிலே நாம் காண்கின்றோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 40 வருடங்களாக லட்சம் ஜனங்கள், 6 லட்சம் புருஷர்கள், ஒருத்தருக்கு ஒரு பொண்டாட்டி, 2 பிள்ளைகள் பார்த்தா கூட 40-50 லட்சம் பேர் வந்துடுறாங்க. அவர் அனைவருக்கும் அவர் உணவு கொடுப்பதற்கு போதுமானவராக இருப்பார் என்றால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு கல்யாண வீட்டில் ஒரு 10,000 பேர் வந்துட்டாங்க, 20,000 பேர் வந்துட்டாங்க, ஒரு 50,000 பேர் வந்துட்டாங்க, 1 லட்சம் பேர் வந்துட்டாங்கன்னா சாப்பாடு போட்டாங்கன்னா பெரிய விஷயமாக அது சொல்லப்படுகிறது. 40-50 லட்சம் பேர் 40 வருடங்கள் காலையும் மாலையும் ஆண்டவர் மிக சிறப்பான உணவை கொடுப்பார் என்றால் நம்முடைய ஆண்டவருடைய வல்லமை எவ்வளவு பெரிதானது. அவருக்கு ஒரு நாள் கூட அவர் அதில் தவறலை. தன் பிள்ளைகளை போஷிப்பதில் ஒரு நாள் கூட தவறலை. எவ்வளவு தேவை இருந்தாலும் எவ்வளவு பெருகினாலும் அவர்களுக்கும் உணவு கொடுத்தார். அப்படி என்றால் உங்களுக்கும் அவர் உணவு கொடுப்பதற்கு, உங்கள் தேவைகளை சந்திப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அற்புதங்களை செய்வதற்கு போதுமானவராக இருக்கிறார். இவ்வளோ பெரிய தேவையாக இருக்குது, ஆண்டவரால் சந்திக்க முடியுமா? வீடு வாங்கினா இத்தனை கோடி ரூபாய் தேவை, ஆண்டவரால் கொடுக்க முடியுமா? இந்த பிஸ்னஸ்க்கு இத்தனை கோடி ரூபாய் கேட்குறாங்களே, ஆண்டவரால் செய்ய முடியுமாலாம் நீங்கள் தயவு செய்து ஆண்டவரை குறைவாக மதிப்பிட்டு விடாதீர்கள். ஆண்டவரை ஒரு சின்ன பாக்ஸ்குள்ளே அடக்கி வைக்காதீங்க. ஒரு சின்ன ஒரு கோட்டச்சுவருக்குள்ளே அவரை அடக்கி வைக்காதீங்க. ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். இத்தனை லட்சம் ஜனங்களுக்கு இவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுத்தவராலே உங்கள் தேவைகளை சந்திக்க முடியாதா? உங்களுக்கு அற்புதத்தை செய்ய முடியாதா? நிச்சயமாய் செய்ய முடியும். எவ்வளவு பெரிதான தேவையாக இருந்தாலும் ஆண்டவரால் சந்திக்க முடியும். கொஞ்சம் தேவைகளை மாத்திரமல்ல, சின்ன தேவைகளை மாத்திரமல்ல. 100 ரூபாய்க்குள்ள தான் ஆண்டவரை கொடுக்க முடியும். 1000 ரூபா, 10,000 ரூபா, 20,000, 1 லட்சத்துக்குலாம் கொடுக்க முடியும். இல்லைன்னா ஒரு 10 லட்சம் தான் கொடுக்க முடியும் என்று அவரை அடக்காதிருங்க. அவரால் எத்தனை கோடி ரூபாய் வேண்டுமா நான் கொடுக்க முடியும். சின்ன வியாதியை தான் மாத்திரம்தான் ஆண்டவரால் சுகமாக்க முடியும் நினைக்காதீங்க. என்ன வியாதியாக இருந்தாலும், உயிர்கொல்லி வியாதியாக இருந்தாலும், அந்த வியாதி எத்தனை பேரை கொண்டு போட்டிருந்தாலும் உங்கள்கிட்ட வரும்போது நீங்கள் ஆண்டவரை கூப்பிட்டீங்கன்னா அதை அப்படியே மறைய செய்யும், அதை அழித்து விடவும், உங்களுக்கு புது வாழ்வு கொடுக்கவும், உங்கள் சரீரத்தை நாகமானுடைய சரீரத்தை போல புதிய சரீரமாய் மாற்றவும் ஆண்டவர் வல்லமை படைத்தவராக இருக்கிறார். இவ்வளோதான் ஆண்டவரால் செய்ய முடியும். இந்த சின்ன வியாதியை தான் குணமாக்க முடியும். அவரை வல்லமையை மட்டுப்படுத்தி விடாதிருங்கள். அவர் வெட்கப்பட்டு போய்விடுவார். அவர் துக்கத்தோடு போய்விடுவார். என் மகனுக்கு என்னை குறித்து தெரியவில்லையே, என்னால் உதவி செய்ய முடியும் என்று புரியவில்லையே என்று அவர் வருத்தத்தோடு கூட போய்விடுவார். இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உதவி செய்ய வந்து அவர்கள் ஆண்டவரை குறைத்து மதிப்பிடுகிறபடினாலே, இதை ஆண்டவரால் செய்ய முடியாது என்று அவர்களே ஒரு முடிவுக்கு வந்துடுறபடினாலே அவர் துக்கத்தோடு போய்விடுகிறார். என் பிள்ளைகளே என்னை விசுவாசிக்கவில்லை, நம்பவில்லை என்று சொல்லி துக்கத்தோடு போய்விடுகிறார். அவர்களுக்கு செய்ய இருந்த அதிசயங்களை, அற்புதங்களை ஆண்டவர் செய்யாமலே போய்விடுகிறார். எனவே நீங்கள் கவனத்தோடு வாழ வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் அழைக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களை கவனியுங்கள். இங்கே இவர்கள் ஆண்டவரண்டை வருகிறார்கள். இந்த மக்கள் அவங்க சொல்கிறாங்க, ஆண்டவரே நாங்கள் எவ்வளோ நாள் தான் இந்த மன்னாவை சாப்பிடுவது, எங்களுக்கு போர் அடித்து விட்டது, டயர்ட் ஆகிருச்சு, காலை மாலை மன்னா, இந்த மன்னாவை தவிர வேறு எதுவுமே இல்லை என்று அவர்கள் அங்கே அங்கலாய்க்கிறார்கள். எப்போ பார்த்தாலும் மன்னாவா, எங்களுக்கு ஏன் இறைச்சி தரக்கூடாது என்று அவர்கள் கேட்கின்றார்கள். இதிலிருந்து ஒரு விலையேற பெற்ற பாடத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். அவர்களுக்கு கிருபையாக இறங்கி ஆண்டவர் புது வாழ்வை தந்து இலவசமாக எல்லாவற்றையும் அள்ளி கொடுத்தாலும், இத்தனை நாட்கள் மிக சிறப்பான தேவதூதர்கள் சாப்பிடுகிற தேனை விட தித்திப்பாக இருக்கிற அந்த மன்னாவை கொடுத்தாலும், அது ரொம்ப காலம் அப்படி போகும்போது, 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் போகும்போது அவர்களுக்கு அது திகட்டி விட்டது, அவர்களுக்கு அது போர் அடித்து விட்டது.
எப்போ பார்த்தாலும் இந்த மண்ணா தானா என்று அவர்கள் எரிந்து விழுந்தார்கள். இந்த மண்ணாவே எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. முதல்ல சொல்லலை, நல்லா கவனிக்கிறோம். ஆட்கள் செல்ல 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 தான் அவங்களுக்கு அது திகட்டி டெய்லி மண்ணா தானா. ஒரு மெனுன்னு போட்டால் காலையில் இந்த உணவு, மத்தியானம் இந்த வேறு சாப்பாடு, ரைஸு, காலைல இட்லி, நைட் சப்பாத்தி, மறுநாள் காலைல பொங்கல், மத்தியானம் வந்து பருப்பு குழம்பு, 2ஆம் நாள் புளி குழம்பு, நைட்டு நூடுல்ஸு. 7 நாட்களும் நம்ம முதியோர் இல்லத்தில் வேறு மாதிரி நம்ம போடணும்னு வாஞ்சிக்கிறோம். ஒரே இதை போட்டால் என்ன இப்படி போடுறீங்கன்னு சொல்லி கொஸ்டின் பண்ணுவாங்க. மக்களுக்கு திருப்தியை ஏற்படுத்துவது என்பது எளிதான காரியம் அல்ல. லட்சம் ஜனங்களுக்கு ஆண்டவர் அவ்வளவு சாப்பாடை கொடுத்தாலும் அவர் திருப்தி அடையலை. என்ன எப்போ பார்த்தாலும் இந்த மண்ணா தான் இருக்குது. அவங்க மனசில் வைக்கிற வாய்த்திறன்னு சொல்கிறாங்க. அதை கொடுத்த ஆண்டவருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். People always ask for different things. People will never be satisfied with whatever they are given. People will always ask for this and that. எங்களுக்கு அது வேணும், இது வேணும். பிள்ளைகள் கேட்பது போல எங்களுக்கு அது வேணும், அது இது வேணும்னு சொல்கிறது மாதிரி மக்களும் கேட்குறாங்க. மக்கள் திருப்தி அடைகிறது இல்லை. எல்லாத்துக்கு மேலே மக்களுக்கு போர் அடித்து போகுது. இன்றைக்கி நிறைய பேருக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை போர் அடித்து விடுகிறது. எப்போ பார்த்தாலும் சர்ச்சு, எப்போ பார்த்தாலும் அந்த கூட்டம், இந்த கூட்டம், எப்போ பார்த்தாலும் தனிஜபம், எப்போ பார்த்தாலும் பைபிள். இது என்ன வாழ்க்கை என்று நிறைய பேருக்கு சலித்து விடுகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கை சலித்து விடுகிறது. ஜெபம் சிலருக்கு சலித்து போய் விடுகிறது. சிலருக்கு ஊழியம் சலித்து போய் விடுகிறது. சிலருக்கு போதனைகள் சலித்து போய் விடுகிறது. ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம்னா, என் சிஸ்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க, அம்மாலாம் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த செய்திங்கிறத நம்ம நேசரத்து கூட்டம், இந்த மாதிரி முக்கியமான கூட்டங்களில் ரொம்ப நாள் காத்திருந்து ஜெபிச்சு உபவாசம் பண்ணி ரொம்ப போராடியதை பெற்றுக்கொண்டு முழு வைராக்கியத்தோடு தண்ணீர் கூட குடிக்காமல் உபவாசத்தோடு நின்று பேசினாலும் அங்கே பாட வர்றவங்க, மியூசிக் போடுறவங்க, அந்த ஆராதனை நடத்துகிறவங்கெல்லாம் அதில் இருப்பாங்க. அவங்க அந்த மெசேஜ் ஆரம்பித்தோன்னே அங்கே எங்கெல்லாம் இப்போ எங்கேயாவது போவாங்க, இல்லைன்னா பேசிகிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா அதை கவனிக்க மாட்டாங்க. அவங்க கெட்டவர்கள் என்பதனால் அல்லவே அல்ல, இல்லைன்னா அவங்க பாவிகள் என்று சொல்லி நான் சொல்கிறதுக்கு வரலை. அவங்க டெய்லி கூட்டத்துக்கு போகிறாங்க, வாரம் கூட்டத்துக்கு போகிறாங்க, எத்தனையோ செய்தியில் கேட்குறாங்க. அதனால் நான் பேசினா கூட அவங்களுக்கு அது என்னது இருக்க போகுது, செய்தி தானே இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதில் ஆர்வமே காமிக்கிறது இல்லை. அவங்க நல்லா பாடுவாங்க, நல்லா ஆராதனை நடத்துவாங்க, நல்லா மியூசிக் போடுவாங்க. ஆனால் மெசேஜ்னால் அவங்க அப்படி தூங்கிடுவாங்க, இல்லைன்னா அவங்க அப்படி அதை கேட்கவே மாட்டாங்க. காரணம் ஏற்கனவே எத்தனையோ செய்திகளை அவங்க கேட்டாங்க. வாழ்க்கையில் ஒருவேளை ஆரம்ப காலத்தில் அவங்க நல்ல செய்தியை கவனிச்சிருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு வெறுத்து போச்சு, செய்தி கேட்கவே மாட்டாங்க. பாஸ்டர்ஸுடைய பிள்ளைங்க அவங்க செய்தியெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா எல்லாரையும் நான் சொல்லலை, காரணம் என்ன, ஏற்கனவே அவங்களே நிறைய கொடுத்துருக்காங்க, ஏற்கனவே அவங்களே நிறைய செய்தி கொடுக்குறாங்க. இல்லை இன்னொருத்தர் செய்தி கொடுத்து அதை கவனிக்கணுமா? இல்லவே இல்லை. நல்லா கவனிக்கணும். ஒரு ஊழியக்காரனை நீங்கள் இருந்து நல்லா கவனிங்க. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது டிவி ஆன் பண்ணி எந்த ஊழியக்காரங்களை மெசேஜ் கொடுக்குறாங்க அதை ஆர்வமாக நீங்கள் கேட்டாதான் நல்லா கவனிக்கணும். கர்த்தர் உங்களோட பேசுவார், உங்களுக்கு நல்ல அழகான செய்தியை கொடுப்பதற்கு உதவி செய்வார். நானே மெசேஜ் கொடுக்குறேன், எதுக்கு அவர் கொடுக்குற மெசேஜை கேட்கணும்? இல்லை, கவனிக்கணும். நாமும் ஒரு சிறு குழந்தை போல் இருக்கணும், நாமும் ஒரு கடைநிலை ஒரு தொண்டனை போல் இருக்கணும், விசுவாசியமாக இருக்கணும். மெசேஜ் கொடுக்கும்போது கவனிக்கணும், அதில் குறையை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கக்கூடாது, அதில் குற்றம் சொல்லணும்னு நினைக்கக்கூடாது. பரவாயில்ல, நல்லா சொல்கிறாங்களே, நீங்கள் அப்படி உட்கார்ந்து பாருங்கள், உங்களுக்கு அந்த செய்தியில் மூலமாக ஆண்டவர் பேசுவார், உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நிறைய பேர் அந்த செய்தியை கவனிக்கிறதுல அவங்களுக்கு சலிச்சு போயிடுது. இல்லை, கவனமாக இருக்கணும். அடுத்தாப்புல இவங்க பாருங்கள் சொல்கிறாங்க, நாங்கள் எகிப்தில் வெண்டைக்காய்களை சாப்பிட்டோம், கீரைகளை சாப்பிட்டோம், கொமட்டிக்காய்களை சாப்பிட்டோம், வெங்காயங்களை சாப்பிட்டோம், அதை சாப்பிட்டோம். இப்போ பாரு ஒரே மண்ணா, எங்களுக்கு அது வேதனையாக இருக்குன்னு சொல்லிட்டு பழைய வாழ்க்கையை உயர்த்தி பேசுவதை பார்க்கிறோம். இதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பழைய வாழ்க்கையில் நாங்கள் அப்படி இருந்தோம், இப்படி இருந்தோம், எங்களுக்கு அது சாப்பிட்டாங்க, இன்னொரு பக்கத்தில் நாங்கள் இறைச்சி பாத்திரம் பக்கத்தில் இருந்து சாப்பிட்டோம். அதாவது கொட்டி வச்சுருந்தாங்களா இவங்க, இறைச்சி பக்கத்தில் இருந்து தேவையான சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்களா? அங்கே உள்ள அடின்னு அடித்தாங்க, சாப்பாடே கொடுக்கல. ஆனால் இப்போ அவங்க நாங்கள் எகிப்தில் அதை சாப்பிட்டோம், இதை சாப்பிட்டோம். தேவனை இந்த வார்த்தைகள் மிகவும் வேதனைப்படுத்தியிருக்கும். எவ்வளோ கிருபியாக இறங்கி ஆண்டவர் அவரை விடுவிச்சு கொண்டு வர்றாரு. ஆனால் அவங்க ஆண்டவரை பெருசாக சொல்லாமல் நாங்கள் பழைய வாழ்க்கை எப்படின்னு தெரியுமா? இதுதான் ஆண்டவரை மிகவும் கோவப்படுத்துகிற காரியம். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட அநேகர், ஊழியத்துக்கு வந்த அநேகர், சபையில் சேர்ந்த அநேகர், நான் ஒரு காலத்தில் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் தெரியுமா, நான் தண்ணி அடிக்கும்போது எப்படி இருந்தேன்னு தெரியுமா, நான் ரவுடித்தனம் பண்ணும்போது எப்படி இருந்ததுன்னு தெரியுமா, பெருமையாக பேசுகிறாங்க. இது ஆண்டவரை மிகவும் துக்கப்படுத்தும். எசப்பா, உங்கள்கிட்ட வந்ததுனால தான் எனக்கு புது வாழ்வு கொடுத்தீங்க, உங்கள்கிட்ட வந்த பிறகு தான் இவ்வளோ பெரிய வியாதி எனக்கு சுகமாச்சு, என் பிள்ளைகளுக்கு சுகமாச்சு,
எஸ்ப்பா உங்கள்கிட்ட வந்த பிறகு தான் எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஜாபு, வேலை வாய்ப்பு, கவர்மெண்ட் ஜாப்பை கொடுத்தீங்க. நீ வந்த பிறகு தான் இந்த வீட்டை தந்தீங்க. நீங்கள் வந்த பிறகு தான் என்னை வாழ வச்சிருக்கிறீங்க. நான் சந்தோஷமாக இருக்கிறேன். தற்கொலை எண்ணங்கள் என்னை விட்டு போயிடுச்சு, கோபம் என்னை விட்டு போயிடுச்சு. அவரை புகழனுமே தவிர்த்து நான் ஒரு காலத்தில் எப்படி இருந்தேன்னு தெரியுமா? நான் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு நான் எப்படி இருந்தேன்னு தெரியுமா? அது ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. எனவே கவனமாக இருங்க. அப்படி பேசணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க. எப்பொழுதும் ஆண்டவரே புகழுங்கள். பழைய வாழ்க்கையை ஒருபொழுதும் உயர்வாய் பேசி விடாதீர்கள். கர்த்தரை அறியாதவரெலாம் எப்படி இருக்காங்கன்னு தெரியுமா? ஆண்டவரை விட்டுட்டு வேற எதையுமே புகழ்ந்து விடாதீருங்க. அது ஆண்டவரை மிகவும் துக்கப்படுத்தும், வருத்தப்படுத்தும். அப்படி ஆண்டவர் வருத்தப்பட்டுட்டாருன்னா அது நமக்கு நல்லது கிடையவே கிடையாது. எப்பவும் இயேசுவை புகழ்வோம். உங்கள்கிட்ட வந்ததுனால தான் எனக்கு இவ்வளோ நல்ல வாழ்க்கைன்னு சொல்லுவோம். கேட்கலாம் ஆண்டவர்கிட்ட, ஆனால் அது தாழ்மையாய் பணிவாய் கேட்கலாமே தவிர்த்து இப்படி கேட்கவே கூடாது. எப்படி ஆண்டவரை ஜெபிக்கணும்னு சொல்லி கற்றுக்கொள்ளுங்க. அப்பொழுது ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்க முடிய விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? நாம் ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, வானத்தின் பூமிக்கும் ஆண்டவரே, ஜோதிகளின் பிதாவாகி தெய்வமே, இந்த அருமையான நாளிலும் கூட எங்களோடு பேசியிருக்கிற அன்பிற்காக சோத்திரம். ஆண்டவரை தொடர்ந்து ஆண்டவரை நாங்கள் சில நன்மைகளை பெறும்பொழுது அதில் சலித்து விடாதபடி, எங்களுக்கு அது எரிச்சலாகி விடாதபடி ஆண்டவரை எவ்வளோ பெரிய காரியத்தை கொடுத்துருக்கீங்க. கிருபையாய் அதை நினைக்க உமக்கு நன்றியோடு காணப்படுற உள்ளத்தை தாரும். ஆண்டவரை தோத்திரம் ஐயா. எப்படிலாம் வாழக்கூடாது, எப்படிலாம் நாங்கள் செய்யக்கூடாதுங்கிறத இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மூலமாக எங்களுக்கு கற்றுக் கொடுக்குறீங்க. எப்படி பேசக்கூடாது, எப்படி ஜெபிக்கக்கூடாது, இதெல்லாம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறீங்க. நன்றி. ஒரு காரணம் இல்லாமல் இந்த செய்தியை கொடுக்க மாட்டீங்க. அதற்காக சோத்திரம். இது அருமையான நாளிலும் கூட இந்த சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் எவ்வளோ வியாதிப்பட்டிருந்தால் என்ன, எவ்வளோ பயங்கரமான பலகீனங்களை பிடித்திருந்தால் என்ன, ஒரு வார்த்தை சொல்லுங்கள், அப்படியே அந்த வியாதி நீங்கிவிடும். எவ்வளோ வலி, எவ்வளோ தூங்க முடியல, அந்த கஷ்டம் இந்த கஷ்டம் எல்லாம் விலகிவிடும். ஆண்டவரை நீர் கிருபையாக இறங்கி அவர்களை தப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். இது அருமையான நாளிலும் கூட ராஜா, அப்படியே ராஜா, எத்தனையோ பிள்ளைகள் பணம் இல்லாதபடினால எவ்வளோ தவிக்கிறாங்க, வேலை இல்லாதனால, வருமானம் இல்லாத, எப்படி வாழ முடியும் இந்த பூமியில்? எவ்வளவு செலவினங்கள் இருக்கிறது. அனைத்து செலவினங்களையும் சந்திப்பீராக. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இத்தனை லட்சம் ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்துனீங்களே, இத்தனை வருஷம் நடத்துனீங்களே, போஷித்தீங்களே, இப்படி பிள்ளைகளை நித்தமும் நடத்துங்க. நித்தமும் அவருடைய தேவைகளை சந்திங்க. நித்தமும் அவங்க கேட்கும்போது நீங்கள் கோபப்படாமல் கொடுப்பீங்கிற ஒரு நல்ல செய்தி எங்களுக்கு கிடைத்தது. ஒரு தடவை 2 தடவை கொடுப்பாங்க மக்கள், அதுக்கப்புறம் கேட்டால் கோவப்பட்டுருவாங்க, ஓடிடுவாங்க. நீங்கள் அப்படி இல்லாதபடிக்கு ராஜா தோத்திரம். எப்பொழுதும் நாங்கள் கேட்கும் பொழுது தான் தருகிறீர். அதற்காக நன்றி. குடும்பத்தில் பிரச்சனை, பிள்ளைகளால் பிரச்சனை, திருமணத்தில் பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்காரர்களால் பிரச்சனை, வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை, ஆண்டவர் மனிதர்களுக்கு பிரச்சனைகளுக்காக பஞ்சம். யாரெல்லாமோ என்னை பகைக்கிறாங்க, என் மேலே வழக்கு தொடுத்துருக்குறாங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க, ஆஸ்பத்திரியில் எங்களுக்கு பிரியமானவர்கள் இருக்காங்க, கடன்கார வட்டிக்காரங்க சாப்பிட்றாங்க, என்ன பண்ணணும்னு தெரியல. ஒவ்வொருவருக்கும் இந்த பிரச்சனைகளிலிருந்து வெளியே வர ஒரு வழியை திறந்து கொடுத்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக. இன்றைக்கு இப்பொழுது ராஜா நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு வழியை திறந்து கொடுங்க. வயசானவர் கீழே விழுந்து விடாதபடி 2 கைகளால் ஏந்தி கொள்ளுங்க. ஆயுசு காலம் பலன் பெருகிட்டே இருக்கட்டும். மோஸ்ட்லி 120 வயது வரைக்கும் இருந்தார். அதன்படியே நம்முடைய பிள்ளைகள் நல்ல நீண்ட காலம் சுகமாய் வாழ உதவி செய்யுங்க. அவருடைய கால்கள் தள்ளாடாதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. வாலிபத்தின் பாவங்கள், போதை பழக்கங்கள், எத்தனை குடும்பங்கள் சீரழியுது, அவர்களையெல்லாம் விடுவித்து கர்த்தாவினில் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும் ஐயா. நீண்ட காலமாய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்து அவர்களை சந்தோஷப்படுத்துங்க. உலகம் இருக்கிற அத்தனை மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. முக்கியமாக ஏசப்பாவை நாடி வந்திருக்கிற பிள்ளைகள், தேடி வந்திருக்கிற பிள்ளைகள், அவருக்காக வைராக்கியமாக இருக்கிற பிள்ளைகள், எப்படியாவது உடைய கரங்களின் நன்மைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. அவர்கள் வெக்கப்படாதபடி காத்துக்கொள்ளுங்க. அவர்களை மென்மேலும் உயர்த்துங்க. நாசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியர்கள் நேசிக்கிற, நாள்தோறும் நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற அனைத்து நல்ல உள்ளங்களை ஆசீர்வதிங்க. அடைக்கலான்குரிய முதியோர் இல்லத்தில் சேர அநேக இடங்கள் உண்டு. அநேகரை அழைத்து கொண்டு வாருங்க. மகிமைப்படுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு பொழுதும் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவுடைய அந்யோன்யம் இல்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு காலங்களில் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா.